நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அண்ணா, அரிசியில கல்லு பொறுக்கி போறது கூட ரொம்ப ஸ்டைலா பண்றேன்னா. அதெல்லாம் ஏன் மேல வளருது சொல்ல மாட்டேன். என்ன அப்பால இருந்து பாத்துட்டே இருக்கேன், ஏன் இவ்வளவு டென்ஷனா இருக்கு? இல்லடா, துபாயில இருந்து வந்திருக்கானே அந்த அர்ஷாப்ப, அவனை உடனடியா இங்க இருந்து அனுப்பி ஆகணும். ஆமாண்ணா, நீங்க ஏன் அவனை துரத்ததுலயே குறியா இருக்கள்? உங்க சமையல் நல்லா இல்லைன்னு சொல்லிட்டாரா? என்னமோ அவன் மட்டும் நன்னா இல்லைன்னு சொன்ன மாதிரி சொல்றேன். டேய், நானும் வந்ததுல இருந்து பாக்குறேன், அவன் கையில ஒரு கேமரா வச்சுக்கிட்டு நம்ம இடத்துக்குள்ள வந்து ஒவ்வொன்னையா போட்டோ எடுத்துக்கிட்டே போறான். அது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. என்ன படம் தானே எடுத்தான், நாமளும் அதுல விழுவோமே. டேய், படம் எடுத்தா பரவாயில்லடா, இத கொண்டு போய் ராஜமாட்ட காட்டுவான். சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லா இல்லைன்னு சொன்னா பரவாயில்ல, அவன் எடுத்துட்டு போய் காட்டுற படத்தை பார்த்துட்டே சாப்பாடு நல்லா இல்லைன்னு சொன்னா அது எப்படி சரியாகும்? அதானே. அது மட்டும் இல்லடா, அவன் வந்ததுல இருந்தே நமக்கு வேலை அதிகமாயிட்டே போகுது. அதனால அவனை கூடிய சீக்கிரம் இங்க இருந்து அனுப்பி ஆகணும். அண்ணா அண்ணா, அது வாங்க ஆயுர்வேதம் காபி சாப்பிடுறீங்களா? ஐயோ வேணா வேணா, அதுக்கே எப்படி பதறேல்? எங்க அண்ணா காபி முன்னாடி சாப்பிட்டுக்கலாம். அது இல்ல, வேற ஏதாவது இருக்கான்னு கேட்டேன். வேற ஏதாவது இருக்கான்னு கேட்கல, அதுக்குள்ள என்ன இருக்கு சொல்லு. தோசை, மசால் தோசை, ரவா தோசை, ஊத்தப்பம், அப்புறம் ஆனியன் தோசை, இட்லி, அப்புறம் பூரி, வடகரி, கடைசியா இடியாப்பம். அடேங்கப்பா, இத்தனை ஐட்டம்ஸா? இவ்வளவு ஐட்டமும் பண்ணணும் இருந்தோம், ஆனா இன்னைக்கு ஒண்ணும் பண்ணல. இன்னைக்கு வெறும் பொங்கல் தான் இருக்கு. சாப்பிடுறியா? வேணாம், நீங்களே சாப்பிட்டுக்கோங்க. யார தேடுறான்? என்னடா பொங்கலை வேற யாருக்கா தள்ளி விட்டுறான்னு பாக்குறான். ஐயோ அண்ணா, ஆக்சுவலா நான் வந்த விஷயமே வேற. என்ன? அந்த ஒரு விஷயம் சொன்னா நீங்க எல்லாரும் ஆச்சரியப்படுவேன். அது என்ன? ஆயுர்வேதம், ஹோமியோபதி, சித்த வைத்தியம் இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரு புது மருந்து கண்டுபிடிக்க போறேன். ஆரிய ஹோம சித்தா. நீங்க கண்டுபிடிக்க போற எங்க அண்ணா பேரே வச்சுட்டா பாருங்க. கை கொடுங்க, கை கொடுங்க. அதுதான் எங்க அண்ணா. இருக்கட்டும், என்னையே புகழ்ந்துட்டு இருக்காதீங்க. இந்த பாரு, மருந்து கண்டுபிடிக்கிறதுல இருக்கட்டும், முதல்ல நோயாளியை கண்டுபிடிக்கிற வழியை பாரு. அண்ணா, இது ரொம்ப பவர்ஃபுல்லான மருந்து. இந்த மருந்து கண்டுபிடிச்சாலே பேஷண்ட் ஆட்டோமேட்டிக்கா வந்துருவா. இது உடம்புக்கு மட்டும் மருந்து இல்ல, மனசுக்கும் மருந்து. மனசுக்கு இல்லைன்னா மருந்து. அண்ணா கிட்டே பாட்டிலா இருக்கு. சும்மாடா தண்ணி வண்டி, நீ சாப்பிடலையா? என்ன மட்டும் சொல்லிட்டு இருக்க? குறுக்க குறுக்க பேசக்கூடாது. அந்த மருந்தை பத்தி கொஞ்சம் விவரமா சொல்லேன். யாரு எந்த காரியத்துல தீவிரமா இருக்காளோ அவளுக்கு இந்த மருந்து கொடுத்தா அவ அந்த காரியத்தையே மறந்துடுவா. 7 நாள், அதாவது ஒரு வாரம் அவ ஞாபக மறதியாவே அலைஞ்சிட்டு இருப்பா. இது நல்ல மருந்து மாதிரி தெரியல, கெட்ட மருந்தா இருக்க. அதாவது ஒரு மருந்து சாப்பிட்டா ஞாபக சக்தி வளரணும், இது ஞாபக சக்தியை குறைக்குதா? இதனால யாருக்கு என்ன லாபம்? லாபம் இருக்குன்னா எப்படி? நான் தயாரிக்கிற மருந்துனா சும்மாவா? 99 மூலிகையை மிக்ஸ் பண்ணி நான் இந்த மருந்து கண்டுபிடிக்க போறேன். அப்படியா? ஆமா. அதுக்கு நாங்க என்ன செய்யணும் சொல்லுங்க. நீங்களும் உங்க 2 அசிஸ்டன்ட்டும் எனக்கு உதவணும். அவ்வளவுதானே? கண்டிப்பா உதவுறோம். இதனால ஒரு ஆஸ்கார் அவார்டு கிடைச்சா ஆஸ்கார் செல்லப்பான்னு போட்டுப்பேன்ல. அண்ணா, ஆஸ்கார் அவார்டுங்கிறது பிலிம்க்கு கொடுக்கறது, இதுக்கு நோபல் பிரைஸ் தான் கொடுப்பா. இருக்கட்டுமே, நோபல் செல்லப்பான்னு போட்டுக்கிறேன். அது சரி, நாங்க எத்தனை மணிக்கு வரணும்? அது சரியா ராத்திரி 12 மணிக்கு வரணும். 12 மணிக்கா? சரியா 12 மணிக்கு தயாரிச்சாதான் இதுக்கு ஃபுல் பவர் இருக்கும். அவ்வளவுதானே, பரவாயில்ல. எது எப்படியா இருந்தா என்ன, இது முக்கியமான விஷயம். எனக்கு நோபல் பிரைஸ் கிடைக்க போற விஷயம். அதனால நீ என்ன சொல்றியோ அப்படியே நாங்க செய்யறோம். அண்ணா, ராத்திரி 12 மணிக்கு வந்துருவே இல்லையா? 12 மணி இல்ல, 11:55கே நாங்க வந்துடுறோம். தைரியமா போயிட்டு வா. அண்ணா, இந்த குமாருக்கு எதுக்கு மருந்து தயாரிக்க ஒத்தாசை பண்ணு ஒத்துண்டேன். எல்லாம் ஒரு காரணமா தாண்டா. அது இருக்கட்டும்னா, அதுக்காக 12 மணிக்கு வரேன்னு சொல்லிட்டேல. பட்டமாவே அப்ப வருமே. பட்டமாவி இங்கே இல்ல. எங்க போயிருக்கு? பரதாத்துக்கு போய் 1 வாரம் ஆச்சு. அண்ணா, உங்களுக்கு எப்படி தெரியும்? போய் பஸ் ஏத்தி விட்டு வந்த மாதிரி சொல்றேன். குறுக்க குறுக்க பேசக்கூடாது. இந்த செல்லப்பா எது செஞ்சாலும் ஒரு காரணத்தோடு தான் செய்வான். குறுக்க குறுக்க பேசாம நான் சொல்றது மட்டும் கேளுங்க. ஆயுர்வேதம் இந்த மருந்து காய்ச்ச போறாரு இல்லையா, நானும் கூடவே இருப்பேன். அப்படியே அந்த காய்ச்சல மருந்துல இருந்து கொஞ்சம் தனியா எடுத்து மறைச்சு வச்சிருவேன். திருட போறா? எதுக்குன்னா? டேய், மறைச்சு வச்சிருவேன்னு சொன்னேன், திருட போறேன்னு சொன்னேன் உங்ககிட்ட. அந்த மருந்து எடுத்து என்ன பண்ணுவேன்னா, சமயம் பார்த்து இந்த துபாயில இருந்து வந்திருக்கானே ஹர்ஷா, அவனுக்கு கொடுத்துருவேன். அவனுக்கு ஏன் குடுக்கறேன்னா, எதுக்கு வந்திருக்கான் இங்க? டாக்குமெண்ட் எடுக்க வந்திருக்கானே, அந்த வேலையை மறந்துடுவான், அந்த ஞாபக சக்தியை இழந்துருவான், திரு திருன்னு முழிப்பான்.
இதான் சமயம்னு அவனுக்கு புத்தி சுவாதீனம் இல்ல, திருன்னு முழிக்கிறான். அவனை இங்க வச்சுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி துபாய்க்கு பேக் பண்ணி அனுப்பிடுவோம். எப்படி? அண்ணா 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 ஒரு மருந்து வச்சுட்டு மகாபாரதத்தையே உருவாக்குறேன் அண்ணா. அண்ணா 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 தான் சூப்பர் தான். ஓவரா பாராட்டிட்டு இருந்தீங்க வச்சுங்களேன், உங்க 2 பேருக்கு அந்த மருந்தை கொடுத்து உங்களை லூஸ் ஆக்கிடுவேன். அதுக்காக இப்படி இருக்கக்கூடாது, வேலையை செய்யுங்க. மாஸ்டர் பிளானா போடுறீங்க? கிச்ச அண்ணா கிட்ட சொல்றேன். அழாதட கண்ணா, அம்மா இத வந்துடுறேன். வேலை செஞ்சுட்டு இருக்கேன்ல, கொஞ்ச நேரம் அமைதியா இருடா. இத வந்துடுறேன்டா. இன்னும் கும்பகோணத்துல தான்டா இருக்கேன். அதெல்லாம் ஒண்ணு இல்லடா. சரி, அம்மா இதோ வந்துடுறேன். இங்க தண்ணி பாரு விளையாடிட்டு வந்துடுறேன். டேய், ஒரு நிமிஷம் இரு. என்னங்க? குழந்தை நெருப்புக்கு. ஆண்டி ஆண்டி ஆண்டி, குழந்தை ஆண்டி. சரிம்மா, சரி சரி சரி, ஒண்ணு இல்லை ஒண்ணு இல்லை. ஆண்டி, குழந்தை பாட்டு நெருப்பு கிட்ட போது நான் மேல இருந்து கத்திட்டு இருக்கேன். நீங்க பாட்டு உங்க இஷ்டத்துக்கு துணியை காய போட்டுட்டு இருக்கீங்க. என்ன இப்படி மனிதாபிமானமே இல்லாம நடந்துக்கிறீங்க? குழந்தை சார். என்னங்க, குழந்தைய கூட ஒழுங்கா பாத்துக்க மாட்டீங்களா நீங்க? போங்க. கொஞ்சம் கூட மனிதாபிமானமே இல்லாம நடந்துக்கிறீங்க. ஏன்னா அது நம்ம அத்து குழந்தை இல்ல, ஏதோ ஒரு வேலைக்காரியோட குழந்தைன்னு தானே. இத பாருங்க, பணக்காரன் ஏழை எல்லாரோட உயிருக்கும் மதிப்பு ஒண்ணுதான். நான் மட்டும் மாடியில இருந்து பாக்கலனா அந்த குழந்தையோட உயிர் என்ன இருக்கும்? இப்போ உங்களை மாதிரியான செல்ஃபிஷ் பர்சன் எல்லாம் உயிர் வாழ்றதை வேஸ்டுங்க. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்ன பேசுற நீ? உன்னை விட வயசுல எவ்வளவு பெரியவங்க, கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம வாய்க்கு வந்தோட பேசுற. இந்த ஆத்திர நோக்கு அவ்வளவு உரிமை கொடுத்தது யாரு? முதல்ல அவங்க கிட்ட மன்னிப்பு கேளு. கேளு. என்னடா ஏதோ கால்கில எஞ்சி ராவா தின்ன மாதிரி மூஞ்ச வச்சிருக்க? ஆமா, எதுக்கு துணிமணிலாம் பேக் பண்ணிட்டு இருக்க? எங்க போற? ஊருக்கு போறேன்டா. எப்ப? இப்போ. ஃளைட் டிக்கெட் புக் பண்ணிட்டியா? இல்ல. ஃளைட்ல வித்தவுட்ல விட மாட்டானே.
ஓ வேர்க்கலை வாங்கிட்டு நடந்தே போறியா? 2 நாள் இந்த ஊர்ல இருந்துட்டு ஹோட்டல்ல தங்கிட்டு தானே போவேன். ஹோட்டல்லையா? டேய் நானே புயல் திசை மாறுற மாதிரி ஏன்டா உன் மனசு அடிக்கடி மாறிட்டே இருக்கு? இந்த வீட்டையே நீ ஹோட்டல் மாதிரி தான் ட்ரீட் பண்றேன். நான் உனக்கு வேற மாதிரி எவ்வளவு சேவை பண்றேன். என்னைக்காவது நீ ஒரு நாள் டிப்ஸ் கொடுத்துருக்கியாடா? சரி அதை விடுறா. இப்போ நீ போய் ஹோட்டல்ல தங்கணுங்கிறியா? என்ன ப்ராப்ளம் உனக்கு? ஓ புரிஞ்சு போச்சுடா. உன்னை விட்டுட்டு நான் மட்டும் கும்பகோணம் டவுனுக்கு போயிட்டு ட்ரிங்க் சாப்பிட்டேன். அதனாலயா? கவலைப்படாத, உனக்கு கொஞ்சோண்டு எடுத்து வச்சிருக்கேன். ஒரு பெக் எடுத்து போட்டுரு. ஆனா யாருக்கிட்டையும் போய் கிட்ட நின்னு பேசாத. அதான் உனக்கு நல்லது, உன் வாய்க்கு நல்லது சொல்லிட்டேன். ஐயோ என் வாய்க்கு ஆபத்து வந்துருச்சே. வாங்க சித்தி வாங்க. சும்மா பேசிக்கிட்டு இருந்தேன். உன் ஃப்ரெண்ட் என்ன ஊருக்கு போறான் போல இருக்கு. ஆமா சித்தி, 1/2 மணி நேரமா அடுக்கிறான். இன்னும் முடிஞ்ச பாடா இல்ல. ரொம்ப டென்ஷனா இருக்கான். ஆமா டென்ஷனா தான் இருக்கான். நாம வேணா ஹெல்ப் பண்ணுவோமா? தாராளமா. எங்க டேய் ஹர்ஷா உன் டீ ஷர்ட்ரா. மரத்துல பேர் பேக்ல வச்சிரு. இந்தாடா டீ ஷர்ட் உண்டு, ஹேங்கர் எங்களுது. வேற என்ன மறந்துட்டான்? இது என்னது இது? உண்டாடா கேமரா கொடுத்துரு. கேமரா சார். அப்பா ஷேவிங் கிட். இந்தாடா ஷேவிங் கிட்டு. உன்னோடதான். அப்புறம் தோபி உன்னோட துணியெல்லாம் அயன் பண்ணி கொண்டாந்து வச்சிருக்கான். பாத்ரூம்ல பேஸ்ட், பிரஷ், சோப்பு, சீப்பு எல்லாம் இருக்கு. அதெல்லாம் கொண்டாந்து கொடுத்துட்டுமா ஃப்ரெண்டுக்கு? அதை நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஐயா பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் போயேன். பஸ் ஸ்டாண்ட் வரைக்குமா? யாரும் என் கூட வர வேண்டாம். கேட் வரைக்குமாவது போயேன்டா. ஒண்ணு வேண்டாம்னு சொல்றல. டேய் ஒரு நிமிஷம் நில்றா. வாடா இங்க. என்ன நினைச்சுக்க மனசுல? தேவரா நீ கோச்சிட்டு போறதா போடா. உன் இஷ்டத்துக்கு வர்றதுக்கும் சடான கிளம்பி போறதுக்கும் எங்க வீடு ஒண்ணு தர்ம சத்திரம் இல்ல. இப்ப எதுக்கு திடீர்னு கோச்சிட்டு போற? காரணத்தை சொல்றா. அவன் சொல்ல மாட்டான், நான் சொல்றேன். அரைஞ்சுட்டேன். அரைஞ்சிட்டீங்களா? பளார்னு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி. டேய் இது வரைக்கும் எங்க சித்தி யாரையுமே கை நீட்டி அடிச்சதில்ல தெரியுமா? இவ்வளவு எதுக்குடா? சின்ன வயசுல நான் கிரிக்கெட் ஆடும் போது நான் அடிச்ச பாலு அவங்க ஐ பால்ல பட்டு கண்ணு பயங்கரமா வீங்கி போச்சுடா. திறக்கவே முடியல. அப்ப கூட என்ன ஒரு வார்த்தை திட்டல தெரியுமா அவங்க? அப்படிப்பட்ட என்னுடைய சித்தி இன்னைக்கு அவங்க உன்னை கை நீட்டி அடிச்சிருக்காங்கன்னா நீ ஏதோ பெரிய தப்பு பண்ணிருக்கடா. தேவரா என்ன தப்பு சொல்றா? ஆமாண்டா, நான் பண்ண பெரிய தப்பு உங்களை அம்மாவா நினைச்சதான். போடுங்க நட. நீ தாராளமா ஊருக்கு போ. நீ ஊருக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி இவங்க கிட்ட எனக்கு இங்க இருக்க பிடிக்கல, நான் ஊருக்கு போலாமான்னு கேளு. அவங்க சரி போயிட்டு வான்னு சொன்னாங்கன்னா நீ கிளம்பி போ. நாங்க யாரும் தடுக்கல உன்ன. சித்தி என்ன விளையாட்டு சித்தி இதெல்லாம்? சில சமயம் விளையாட்டெல்லாம் சில பேர் பண்ண விபரீதங்கள்ல முடியும். கேளு. ஆண்டி நான் ஊருக்கு கிளம்புறேன். ஆண்டி ஆண்டி நான் ஊருக்கு போயிட்டு வரேன். பாத்தியா அவங்க திமிரு இன்னும் குறையல. இன்னொரு தடவை கேளு. ஆண்டி நான் ஊருக்கு கிளம்புறேன். என்ன பாக்குற? நீ இவ்ளோ சத்தமா பேசினதுக்கு அப்புறமும் அவங்க பதில் சொல்லலையேன்னு பாக்குறியா? இன்னும் நீ 100 தடவை கேட்டாலும் அவங்க பதில் சொல்ல மாட்டாங்க. அவங்களுக்கு என்னாச்சு? இப்பவாவது புரிஞ்சுண்டியா? அவங்களால எதுவும் கேட்க முடியாது, பேசவும் முடியாது. நம்ம எல்லாரும் என்கிற அந்த நிசப்தமான அமைதிய ஆண்டவன் அவங்களுக்கு நிரந்தரமா கொடுத்துட்டாரு.
ஏன்னா என்கிட்ட முதலே சொல்ல? சொல்லக்கூடாதுன்னு இல்லடா ஹர்ஷா. எங்க அம்மா எல்லாரும் போல நல்லா பேசிட்டு நல்லா தாண்டா இருந்தாங்க. திடீர்னு ஒரு அதிர்ச்சியில இந்த மாதிரி ஆயிட்டாங்க. அதனால இந்த வீட்டுல யாருக்குமே அவங்க குறைய பத்தி பேச மனசு வராதுடா. இன்னும் எங்க அம்மாவுடைய குறைய என்னால ஏத்துக்க முடியலடா ஹர்ஷா. ஹர்ஷா, நான் எல்லா விஷயத்தையுமே காமெடியா எடுத்துப்பேன்டா. ஆனா எங்க அம்மாவுக்கு இப்படி ஆனது என் மனசுக்குள்ள பெரிய வேதனையாவே இருக்குடா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அவங்க திரும்ப வாய் நிறையா எப்ப என்ன கிட்டுன்னு கூப்பிடுவாங்கன்னு நான் காத்துக்கிட்டு இருக்கேன் ஹர்ஷா, காத்துக்கிட்டு இருக்கேன். சாரிடா கிட்டு. பரவாயில்லடா. ராஜம்மா, நான் தப்பு பண்ணிட்டேன் ராஜம்மா, என்ன மன்னிச்சிருங்க. உங்களுக்கு மன்னிக்க மனசு வரலனா என்னை இன்னொரு அடி கூட அடிச்சிடுங்க. நீ நல்ல பையன் எனக்கு தெரியும். என்னமோ தெரியல, நான் கொஞ்சம் உரிமை எடுத்துக்கிட்டேன்னு நினைக்கிறேன். நீ மன்னிப்பு கேட்க வேண்டியது என்கிட்ட இல்ல, அவங்க கிட்ட. ஒன்னில்லம்மா, ஒன்னில்ல. ஆண்டி, நான் தெரியாம தப்பு பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சுக்கோங்க. சாரி, சாரி ஆண்டி. பாத்தியாடா ஹர்ஷா, எங்க அம்மாவால பேச முடியலனா கூட சைகையிலேயே நீயும் அவங்களுக்கு பையன்தான்னு அம்மா சொல்றாங்கடா. அம்மா, ஐ எம் வெரி சாரிம்மா, என்ன மன்னிச்சிருங்க, என்ன மன்னிச்சிருங்கம்மா. நான் இனிமே இப்படி பண்ண மாட்டேம்மா. ஐ எம் வெரி சாரிம்மா, இனிமே இப்படிலாம் பேச மாட்டேன். சாரிம்மா, தெரியாம பேசுறேன்.